தமிழ் என்ன பயமா இருக்குடா. உங்க அம்மாவை நினைச்சா இல்ல சரஸ்வதியோட அப்பாவை நினைச்சா? எல்லாரையும் நினைச்சுதான்டா. தமிழ் உன் மேல நம்பிக்கை வை. சரஸ்வதி உன் மேல வச்சிருக்க லவ் மேல நம்பிக்கை வை. இவ்வளவு தூரம் வாசல் வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கு மேல யோசிச்சு என்னப்பா பிரயோஜனம்? தைரியமா உள்ளவா பேசு. உன்னால பேச முடியலன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். பாப்பா அட வாயேன். பிளானிங்லாம் போயிட்டு இருக்கு. சார் வணக்கம் சார். அம்மாடி உள்ள இருந்து தாம்பாள தட்டு கொண்டு வாயேன். இந்த பூ பழம்லாம் வைக்கணும். ஏய் என்ன இதெல்லாம்? ஓஹோ இதை சொல்றீங்களா? நல்ல விஷயம் பேச வந்திருக்கோம். வெறுங்கையை வீசிட்டா வர்றது. அதான் இந்த பூவும் பழமும் எடுத்துட்டு வந்திருக்கோம். தாம்பாள தட்டை கொடுத்தீங்கன்னா அதுல இதை வச்சு வந்த விஷயத்தை பேச ஆரம்பிச்சிடலாம். முதல்ல விஷயத்த சொல்லு. என்னப்பா ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து இப்படியே சும்மா நின்னா எப்படி? விஷயம் என்னன்னு சொல்லு. சொல்றோம். எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாதுங்க. நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். ஏய் தமிழோட குரல் மாதிரி இருக்கு. நான் போய் பார்க்கறேன். என் பேர் தமிழரசன். நான் நல்ல கௌரவமான குடும்பத்திலேருந்து வரேன். எனக்கு உங்க பொண்ணு சரஸ்வதியை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவங்கள மனசார விரும்புறேன். சரஸ்வதியும் என்ன மனசார விரும்புறாங்க. பெரியவங்க நீங்க தான் எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதான் சரஸ்வதி பொண்ணு கேட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? நினைச்சேன்டா அன்னைக்கு அந்த பையலை அடிச்சு இழுத்துட்டு வந்து நீ நல்லவ மாதிரி நடிச்சதும் எனக்கே அட்வைஸ் அள்ளி வழங்கினப்பவே நினைச்சேன் இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு. ஏதோ நிரூபிச்சிட்டல. இனிமே ஒரு செகண்ட் இங்க இருக்க கூடாது. வெளியே போங்க சார். போன்னு சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருந்தீங்க. நானே உங்க கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியது இருக்கும். வெளியே போங்க. அவுட். சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னு உங்களுக்கு தெரியாம வெளியில எங்கேயா சுத்தணுமா? இல்ல தப்பா நடந்துக்கிட்டோமா? நேற்று வரைக்கும் சரஸ்வதி நானும் வெறும் ஃப்ரெண்ட்ஸா தான் சார் பேசி பழகிட்டு இருந்தோம். நேற்று தான் சார் எனக்கே புரிஞ்சுது சரஸ்வதி என்னை உள்ளுக்குள்ள லவ் பண்றான்னு. அவ்வளோ நல்ல பொண்ணை இழந்துடக்கூடாதுன்னு தான் சார் நேர்மையாக உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்குறோம். இதை போய் தப்பா பேசுறீங்களே. எதுனா தப்பு இல்ல? கல்யாணம் நிச்சயமான பொண்ண படியேறி வந்து பொண்ணு கேட்கிற உனக்குள்ள எவ்வளவு திமிரு இருக்கணும்? இதுல நீ செய்யறது தப்பு இல்லைன்னு வேற வாதாடுறியா? சார் கல்யாணம் தானே ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நடந்துடலையே. அதான் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கொன்னுடுவேன். அன்னைக்கு நீ வந்து பேசினப்ப தெரியும்டா உன் மனசுக்குள்ள ஏதோ பொறுக்கித்தனம் இருக்குன்னு. நல்ல வேலை என் பொண்ணு உன்னை காதலிக்கல. நீயா அவ காதலிக்கிறதா நினைச்சு பொண்ணு கேட்டு வந்து நின்னுட்டு இருக்க.
இந்த பாரு, என் கோவம் எல்லாம் மீறதுக்குள்ள வெளியே போயிடு. வெளியே போங்க. சார் இப்ப நீங்க 2 பேரும் வெளியில போகல, நான் போலீஸை கூப்பிடுவேன். வெளியில போங்க, இல்ல மரியாதை கெட்டுரும். தம்பி அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க சார். தமிழ் ஒன்றும் ஒன் சைடா சரஸ்வதியை லவ் பண்ணல. சரஸ்வதிக்கும் தமிழ் மேல தீராத காதல் இருக்குது. அடச்சி வாய் மூடு. ஏன் பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்றியா? அவ பத்திரமாத்த தங்கம்டா. இந்த பைத்தியக்காரத்தனமெல்லாம் பண்ணவே மாட்டான். உங்க பொண்ணு பத்திரமாத்து தங்கன்னு உங்களுக்கே புரிய வச்சது தமிழ் தான். அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க சார். உங்களுக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். நான் சரஸ்வதி தமிழ் லவ் பண்றாங்கன்றேன், நீங்க இல்லன்றீங்க. எதுக்கு விதண்டாவாத பேச்சு? உங்க பொண்ணை கூப்பிடுங்க, அவங்க வாயாலே உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு அவசியமே இல்ல. எல்லாம் என் பொண்ணு கிட்ட தெளிவா கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்தையே முடிவு பண்ணேன். எனக்கு யாரு மேலேயும் லவ் இல்ல. நீங்க யார கைய காட்டுறீங்களோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏற்பாடு பண்ணேன். எவனோ சொல்றதுக்குலாம் என் பொண்ணை கூட்டு விசாரிக்கணும்னு அவசியம் இல்ல. நீ முதல்ல வெளியே போ. அப்பா இவங்க கிட்ட என்னப்பா பேச்சு? இப்பவே இவங்க 2 பேரும் கழுத்து பிடிச்சு வெளியே. தம்பி பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, அடக்கி வாசி. டேய் சார், அன்னைக்கு வேணா உங்க பொண்ணு உங்ககிட்ட சரின்னு ஒத்துட்டு இருந்திருக்கலாம், நான் மறுக்கல. ஆனா அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் வேற சார். அவங்களுக்கு இருந்த சிக்கல் அப்படி. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை சார். ஒரு நிமிஷம் அவங்களை என் முன்னாடி மட்டும் கூப்பிட்டு கேளுங்களேன் ப்ளீஸ். ஏன்பா ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நல்ல குடும்பத்து பையன்னு வேற சொல்றீங்க. இப்படி கல்யாணம் நிச்சயமான பொண்ணு கேட்டு படியேறி வரீங்களே, இது நியாயமா? மேடம் இது என்ன தப்பு இருக்கு? நிஜமாவே உங்களுக்கு புரியலையா? ரோட்ல வரவன் போறவன் இத பாத்துட்டு மாப்பிள்ளை வீட்டுல போய் தகவல் சொன்னா எங்க குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது, என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? மேடம் ப்ளீஸ் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வெறும் நல்ல குடும்பத்துல இருந்து மட்டும் வரல. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. நான் நல்லா யோசிச்சு பார்த்து தான் உங்க வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேட்டுட்டு இருக்கேன். இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். உங்க பொண்ணு ஒருத்தனை மனசுல நினைச்சுக்கிட்டு இன்னொருத்த கூட வாழ்ந்தா அது நல்லா இருக்குமா? அப்படி வாழ்ந்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது, என் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. டேய் சொன்னா கேட்க மாட்டேன். பொறுமை சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப மட்டும் நீங்க சரியான முடிவு எடுக்கலன்னா 3 பேரோட வாழ்க்கை நாசமா போயிடும். சரஸ்வதியோட வாழ்க்கை, என் வாழ்க்கை, சரஸ்வதி கட்டிக்கு போற பையனோட வாழ்க்கை. வீண் பிடிவாத பிடிக்காதீங்க சார். யார் வாழ்க்கையும் கெட்டு போக போறதில்ல. எங்க பொண்ணு வாழ்க்கையை எப்படி காப்பாத்தணும் எங்களுக்கு தெரியும். நீங்க முதல்ல கிளம்புங்க. குடிகார பயலெல்லாம் வீடேறி பொண்ணு கேட்டு வந்துட்டானுங்க. சார் ஏன் சார் நீங்க எப்பவுமே இப்படிதானா? யார் எது சொன்னாலும் நம்பிடுவீங்களா? உங்க பொண்ணை சொன்னாலும் யார சொன்னாலும் கண்ணை மூடி நம்பி தையத்தாக்கன்னு குதிப்பீங்களா? அன்னைக்கு குடிச்சது நானு, தள்ளாடிட்டு இருந்த என்ன கைத்தாங்களா கூட்டு போனது தமிழ். இப்ப நீங்க கேபுக்காக ஒயின் ஷாப் பண்ண நிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு குடிகாரன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? டேய் சும்மாறா. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நான் குடிச்சதா நீங்க நம்பி சரஸ்வதி கிட்ட சொல்லியிருக்கீங்க. அவங்களும் உனக்கு ஃபோன் பண்ணி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே புரிஞ்சுக்கலையே சார் அவங்க என் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்காங்கன்னு. இப்படி ஒரு நல்ல பொண்ணை நான் மிஸ் பண்ண முடியுமா சொல்லுங்க? அதான் சார் உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறேன். தப்பு பண்ணிட்டேன். நான் நேத்து அவருக்கு கால் பண்ணிருக்கவே கூடாது. முட்டாளா இருந்திருக்கேன். இதுல என்னடி தப்பு? நீ ஃபோன் பண்ணதுல உன்னோட லவ் அவருக்கு புரிஞ்சிருக்கு. இப்ப அவரோட லவ் உனக்கு புரியுது. இதுல என்ன தப்பு இருக்கு? கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மின்னல். இதுக்கு மேல இப்படி பண்றது எல்லாமே தப்புதான்.